ஹே ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் ரோஸ். நம்ம வாழ்க்கையில் சில ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது ஆரம்பிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் நம்ம முழுசாக நம்ம மனசையும் நம்ம நேரத்தையும் அக்கறையும் எல்லாம் கொட்டி கொடுப்போம். ஆனால் ஒரு நேரத்தில் நம்மளே அதை கேட்க ஆரம்பிச்சிரும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் மட்டும்தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் போட்ட எஃபர்ட்ஸ் ப்ரியாரிட்டி எல்லாம் போக போக காணாமல் போயிடுது. ஒருத்தர் மட்டும்தான் மெசேஜ் பண்ணுறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் கால் பண்ணுறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அப்போ அது லவ் இல்லைல்ல, அது ஒன் சைடில் மட்டும் போடுற எஃபர்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த பர்சனுக்கு அது முக்கியம் இல்லைனா நீங்கள் உங்களே இழக்க ஆரம்பிச்சிடுறீங்க. நம்ம ரொம்ப சைலண்ட் ஆகிடுறோம். நம்மளே எல்லாத்தையும் வெறுத்து நம்ம கடைசியில் எமோஷன்ஸே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வாக்கிங் ஸ்டாச்சுவாக மாறிடுறோம். பிரேக்கப் அப்படின்னா அது ஒரு நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. அது நம்ம மனசில் ஸ்லோவாக நடக்குது. அது அக்கறை குறையிற நேரத்துலையே ஆரம்பிச்சிருக்கும். நம்மளை கவனிக்காத ஒருத்தருக்காக நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை இழக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. லவ்னா 2 பேரும் ஈக்குவலாக முயற்சி பண்ணணும். ஒருத்தர் மட்டும் ஃபைட் பண்ணுற ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நேரம் நிலைக்காது. அதனால நீங்கள் இப்போ ஒன் சைடாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சு பாருங்கள், நான் டிசர்வ் பண்ணுற லவ் இதுதானா? சம்டைம்ஸ் லெட்டிங் கோ இஸ் நாட் லூசிங், இட்ஸ் ஆக்சுவலி சூஸிங் யோர் செல்ஃப். உங்களை மதிக்காத இடத்துலேருந்து வெளியே வர்றது தான் ஸ்ட்ராங்கான டிசிஷன். நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டான பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.